குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 42:16 வசனம். அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம அறியாத பாதையிலே நம்மளை நடத்துகிறவர். அவர்களுக்கு தெரியாத பாதை, அறியாத பாதையும் தெரியாத பாதையும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். சோ நம்மளுக்கு தெரிஞ்ச பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாளில கர்த்தரு அழகா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்களேன். அவருடைய அறியாத வழியிலையும் நமக்கு தெரியாத வழியிலையும் நம்மளை கொண்டு போயிட்டு நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வாரம் முழுவதுமே, இந்த மாச கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமே நம்முடைய இருளை வெளிச்சமாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, எங்களுக்கு அறியாத வழியில, தெரியாத புரியாத வழிகளில எங்களை நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒருவருக்கும் ஆண்டவரே, இந்த நாளை அவருடைய இருளை வெளிச்சமாக்கி தருவீராக. கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புறோம் ஆண்டவரே. உங்க மேல எல்லா காரியத்தை நாங்க வைத்துட்டு இந்த வாரத்தை நாங்க துவங்குறோம் ஐயா. எங்க வேலைகளை துவங்குறோம் இயேசு சுவாமி. எங்க கூடவே வாங்க ஆண்டவரே, எங்க கூடவே நடங்க ஆண்டவரே. வேலைக்கு போற ஒருத்தரோடும் ஆண்டவரே, முக்கியமாக வீட்டுல இருக்கிறவர்களோடும் நீர் கூட இருக்க விடமா ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில நீர் கைவிடாத தேவனா இருந்து அவங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாபாரத்துக்கு போறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய பிசினஸ கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். முக்கியமாக இயேசு சுவாமி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே தயவா இறங்கி அப்பா, ஆண்டவரே, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பயந்து கிடக்கிற ஒவ்வொரு இருளையும் நீர் மாத்தி போட வேண்டுமா ஜெபிக்கிற. கண்ணீரோடு கவலையோடு ஹாஸ்பிட்டல்ல கதறிட்டு இருக்கிறாங்கனாக்கா, ஏசுப்பா, அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆண்டவரே அந்த இருளை நீர் வெளிச்சமாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இருளை நீக்கி போடுங்கப்பா. ஒரு வெளிச்சத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் சுகம் தேவையோ அந்த சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க இயேசு சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே, இந்த நேரத்துல கூடப்பா ஆண்டவரே, போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தூர தேசத்துல தனிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, யாரெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நெருக்கமான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த மந்திரங்களோ தந்திரங்களோ யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது போய் சேரவே கூடாது இயேசு சுவாமி. நீர் உங்களுடைய தெய்வ தூதர்களை வைத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சென்றப்பா எல்லா இருளையும் ஆண்டவரே நீர் வெளிச்சமாக்கி போட்டு எங்களை கைவிடாமல் இருந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்க கூட வாங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உடைய அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்கணும். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹேவ் அ பிளஸ்ட் டே.